தீபாவளி ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவில் கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் டைமண்டாக கட் பண்ணி மாவு கலக்கி வச்சுக்கிறோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கட் பண்ணி காய வச்சு செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு வருது. கொஞ்சம் ஸ்வீட்டு காரமும் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு மாவு கலக்கிருக்கிறோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டு அந்த காரம் அப்போ தான் ஒட்டும். கொஞ்சம் மிளகு பொடி போட்டு அதை கலக்கி வச்சுருவோம். டைமண்டாக கொஞ்சம் கட் பண்ணி காய போட்டு நாங்கள் செய்யும்போது காட்டுறோம். இது வந்து காரம், குழந்தைங்க வந்து சாயந்தரம் விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி ஸ்வீட் முறுக்கு அது இது ஸ்வீட்டே சும்மா சாப்பிட்றதுக்கு இதுவும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கோதுமை மாவு மைதா மாவு சேர்த்து கலக்கி வைக்கணும். இது கொஞ்சம் ஸ்வீட்டும் செய்யலாம், காரமும் செய்யலாம். இப்போ வந்து காரத்துக்கு கலக்கி வைக்கணும். அப்போ காரம் ஒட்டும், இல்லைன்னா காரம் ஒட்டாது. இது அப்படியே கட் பண்ணணும். இப்படி சன்னமாக தேய்ச்சி இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் காய போட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். குழந்தைங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் டீ சாப்பிடும்போது காஃபி சாப்பிடும்போது அதை சாப்பிட்டா குழந்தைங்க நம்ம விரும்பி, வயசானவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் அவ்வளோக்கா காரம் இதெல்லாம் இல்லை. இது கோதுமை தான், அதனால் இது சத்தான பொருள் தான். யாரும் இது வந்து ஸ்வீட்டு கோதுமை மாவு தான். இந்த ஸ்வீட்டு இது 6 நம்பர் தான். ஸ்வீட்டுன்னு பேனின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பேனியும் இது ஸ்வீட் 6 நம்பர் செய்ய போகிறோம். அது காரம், இது ஸ்வீட்டு. ஸ்வீட்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்திருக்கோம், அதில் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இது அப்படி இது வந்து பேனி செஞ்சு காட்டுறோம். அதே மாதிரி 6 நம்பர். இது வந்து உருட்டி உருட்டி இப்படி செய்வாங்க. இது காரம் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சுருக்கலாம் 6 நம்பர். அதுலேயே கட் பண்ணி இது ரெண்டு இப்படி இப்படி முடித்து இது ஒரு முடிப்பு, இது ஒரு முடிப்பு முடித்தா இது வந்து சுத்திரியாம்பாங்க. பேனி அப்படின்னா முஸ்லீமில் கல்யாண வீட்டுலாம் செய்கிறது பேனி. சுகர் சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். இது வந்து காரம், இது ஸ்வீட்டு. இது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு டிசைன்னு செஞ்சுட்டு தான் சாப்பிட்றது. இதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, 10 நிமிஷத்துக்கு வேலை தான். ஐட்டங்களும் கம்மி தான். எல்லாம் கோதுமை கொஞ்சம் மைதா செய்யணும். அடுப்பத்தை வச்சுக்குவோம். அதுதான் ஒன்று கிடைக்கும். சர்க்கரை எப்படி தூக்கிட்டோம்னா அப்படியே அதை சூட்டுக்கு நல்லா இருக்கும். சும்மா அளவாக மாவு போட்டுக்காங்களா இது கொஞ்சம் சூடுறதுனால அப்படியே அப்படியே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆறுனா தான் அந்த முறுமுறுக்கும். குழந்தைங்க சாயந்தரம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஐட்டத்தை கொடுக்கறது மாற்றி மாற்றி கொடுக்குறோம். பெரியவங்களும் செஞ்சுட்டோம். இது பேர் வந்து 6 நம்பர். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உடைச்சாவே முறுமுறுன்னு இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது அதுலேயே வந்து இது வந்து பேனிம்பாங்க. அதே அந்த மாதிரி தான் ஒரு சுருட்டிட்டா பேனி. இது வந்து ஸ்வீட்டு. அதே தான் 6 நம்பர். சர்க்கரை மட்டும் தூவிடணும் மேலே. இது 6 நம்பர் ஸ்வீட் தான். இது காரம். இது வந்து பேனிம்பாங்க. அப்படியே ஒரு சுருட்டிட்டோம்னா இதெல்லாம் வந்து
நல்லா கல்யாண ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம வகை வகையாக செஞ்சு காட்டுறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டம். சாயந்தரம் வந்தது எல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு மிச்சர், முறுக்கு, லட்டு அது இது சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். சாப்பிட்ற குழந்தைங்க காரம் இல்லாமல் இருக்கும். பெரியவங்க சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.